வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் நெய் சாதமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு செட்டிநாடு சிக்கன் மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் கடல் பாசி, பட்டை, நட்சத்திர சோம்பு, கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாசி மொக்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன். கூட ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக வச்சிட வேண்டாம். இது வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகும்போது 1 டீஸ்பூன் கசகசா உள்ள ஆட் பண்ணிடுங்க. கசகசாவை முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா அது கருகி போயிடும். அதனால் அதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் லைட் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணி லைட்டாக சூடு பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை இலை. இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது அதிகமாக சேர்த்துற வேண்டாம், ஏன்னா இதோட ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே உப்பு. இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கும் போது அதில் 3 வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க.
இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது அந்த மிக்ஸி ஜாரை கழுவி வச்ச தண்ணி. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வேக வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இடையில அதை ஓப்பன் பண்ணி அதை கலக்கி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீ ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அந்த நெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுங்க. அது லைட் ப்ரௌன் ஆக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதோட கொஞ்சம் திராட்சை, உலர் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா லைட் ப்ரௌன் ஆனோன்னு இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்றேன். இப்போ அதே நெய்யில் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதே குக்கரில் இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன்னா. இதில் கொஞ்சம் மசாலா பொருள் நம்ம ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, இதெல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை உள்ளே சேர்த்துருங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு ஃப்ரை ஆனோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துருங்க. நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓரளவு இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 மணி நேரம் முன்னாடியே அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சாதாரண சாப்பாட்டு ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க.
நான் இன்றைக்கி சாப்பாட்டு ரைஸ் அப்படிங்கிறனால 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு. இது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இதோடய சேர்த்து உப்பும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 3 விசில் வந்துருச்சு. சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இதைய அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை உள்ளே ஆட் பண்ணுறேன். கூடவே முந்திரி, திராட்சை. அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சிக்கன் கிரேவி நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த கிரேவிக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.